ஓ முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. முருகா போற்றி போற்றி, கதிர்வேலா போற்றி. என் செல்ல குழந்தையே, உன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்லவா? கேள், பிறகு நீ வருத்தப்படுவாய். என் செல்லமே, யாமிருக்க பயமே என்று. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் கவலைப்படுகின்றாய் என்று எதற்காகவும் முன் வைத்த காலை பின் வைக்காதே. அடுத்தவரை நாடி ஒருபோதும் நிற்க வேண்டாம். உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன், யாரிடத்திலும் உன் விஷயங்கள் அனைத்தையும் முழுமையாக பகிர்ந்து கொள்ள வேண்டாம். முக்கியமாக வாக்குவாதம், எப்பொழுதுமே அதைத்தான் சொல்கின்றேன். எக்காரணம் கொண்டும் செய்து விடாதே. வாக்குவாதத்தில் ஈடுபட்டு விடாதே. உன்னை கவலைப்படுகிறேன் ஏனென்றால் உன்னுடைய கஷ்டங்கள் ஒவ்வொன்றாயும் இரண்டென்றாயும் எடுத்து சொல்வதற்கு நிச்சயமாக அனைத்து விடுவு காலம் வந்துவிட்டது. உன் மனதிற்கு வரும் துன்பங்களும் கஷ்டங்களும் துயரங்கள் எல்லாம், மேலும் அந்த கஷ்டங்களை எல்லாம் எப்படி சமாளிக்க மன அழுத்தத்தில் நீ ஒரு பக்கம் குமரி அழுது கொண்டிருக்கின்றாய். என் செல்ல குழந்தையே, அதற்கான நிறுத்தியை தான் எப்படி சரி செய்து அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என்ற சிந்தனை இருந்தால் மட்டும்தான் இத்தனை பிரச்சனைகளை எல்லாம் துன்பங்களை எல்லாம் தாண்டி உன்னால் செல்ல முடியும். உன்னுடைய கோரிக்கைகளை என்றுமே நான் நிகரித்தது கிடையாது. உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சடங்களை அழித்துவிடு. இதோ உனக்கு நிழலாக உன் முருகபெருமான் நான் இருக்கின்றேன். அதேபோல் நான் உன்னை எந்த ஒரு நொடி பொழுதும் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். ஏனென்றால் உன் நிழலாக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? துணை கிடைத்து விட்டால் எதற்கும் நீ பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. நீ ஆதாயத்தை எட்டி பிடிக்கப் போகின்றாய். உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். உன்னுடைய வேண்டுதல்கள் இந்த நிமிடமே பழித்துவிடும். மன நிம்மதியோடு வாழ பழக வேண்டுமென்றால் நீ சில நேரங்களில் மனதை கல்லாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி நிச்சயம் இருக்கும். நம்பிக்கையோடு செயல்படு. நீ செய்யும் காரியங்கள் எல்லாம் யாருக்கு வழிகள் இல்லாமல் வாழ்க்கையை கையாள முடியுமோ என்ற ஒரு தருணத்தில் நீ எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். பொறுமை மற்றும் கசப்பு தன்மையோடு நான் இருக்கும் நேரத்தில் அலங்காரமாவனம் அகந்தை தவிர்க்க வேண்டும். என் செல்லமே, வாழ்க்கையில் சக்கரத்தை அனைத்தையும் எதிர்த்து சாதிக்க வேண்டும். வாழ்க்கையில் வரும் அனைத்தையும் நிரந்தரம் இல்லை. அத்தனையும் இன்னொரு நாள் ஒவ்வொரு எனவே கவலைப்படாமல் என் குழந்தை நீ மகிழ்ச்சியோடு பழகிக்கொள். உன் வாழ்க்கையில் தோற்றத்தில் தான் நிழல் தெரிய வேண்டுமே தவிர நிழலில் இருந்து உன் தோற்றம் தெரியக்கூடாது. புரிகின்றதா நான் சொல்வது? உனக்கான நல்ல காலம் தொடங்கிவிட்டது. என் குழந்தை, நீ நல்ல முறையில் வாழப் போகின்றாய். கடன் பிரச்சனை தீடப் போகின்றது. நல்ல சூழல் உனக்கு அமையப் போகின்றது. உன் திறமைக்கு பலனும் பரிசும் நிச்சயமாக கிடைக்கும். நல்ல வழி பிறந்து விட்டது என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நிலைகள் எல்லாம் மாறிவிட்டது. மகிழ்ச்சியாக இரு, சந்தோஷமாக இரு. உனக்காக உன் முருகபெருமான் நான் இருக்கின்றேன். கவலைப்படாதே. நான் இன்னொன்று சொல்லட்டுமா? நீ இன்னும் சிறிது காலம் எல்லாவற்றையும் சகித்து கொண்டுதான் போக வேண்டும். நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்ததாக வேண்டும். நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும் என்று புலம்புவது இந்த முருகபெருமான் காதில் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. சற்று பொறுமையாக இரு என் குழந்தையே. எதிர்பாராத நிலையில் பல அதிசயங்களும் பல அற்புதங்களும் நிகழப் போகின்றது. ஆனந்தத்திலும் நிம்மதியிலும் திகைத்து போக போகின்றாய். இந்த முருகபெருமான் சத்திய வாக்கு நீ கேட்டது கிடைக்கும், கிடைத்தது நிலைக்கும். சோகம் துன்பம் எதுவும் தொடராது. என் மேல் பரிபூர்ண நம்பிக்கை வை. நாமத்தை எப்போதுமே உச்சரித்துக் கொண்டே இரு. நீ வேண்டியதை கிடைக்க பெற்று சிறப்போடு வாழ ஆசீர்வதிப்பேன். எல்லா வழிகளிலும் தொடங்க நெருங்க விடாமல் பாதுகாப்பு வளையமாகத்தான் நான் இருப்பேன். நீ நிச்சயமாக உன் வாழ்வில் சாதிக்கப் போகின்றாய். அனைவரும் உன்னை வாழ வைப்பே. நீ வளமான வாழ்க்கையை வாழப் போகின்றாய்.
பிரகாசமாக வாழப் போகின்றாய். உன் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் விரைவில் தீரப் போகின்றது. இந்த பிரபஞ்சத்தில் சுற்றி இருக்கும் சகல மனமும் எப்போதும் புரிய வைக்கப் போகின்றேன். நான் ஒன்று சொல்கின்றேன், என் குழந்தையே, நான் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னை வெறுக்கும் அளவுக்கு போகின்றேன். அதே போலத்தான் ஏன் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிதாக நினைத்து நீ நிம்மதி இல்லாமல் வருந்துகின்றாய். உனக்கு வெளியில் உள்ள கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் யோசிக்கும் எண்ணங்கள் தான் அதன் வெளிப்பாடாய் நீ மாற்றப் போகின்றாய். வார்த்தைகளை நான் செய்வது தெரியாது தளர்ந்து காணப்படுகின்றாய். அப்படித்தானே? மற்றவரிடம் எதையும் எதிர்பார்க்காதே, மற்றவரிடம் எதையும் எதிர்பார்க்காதே. மற்றவர்களுக்காக நீ இயங்குகின்றாய். ஏன் கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கின்றாய்? நல்ல தெரிஞ்சுக்க, உன் சுயமரியாதையே அந்த இடத்தில் புகைத்து போகும். இல்லையோ அந்த நேரத்தில் இந்த முருகபெருமான் உன் கூடத்தான் இருக்கின்றேன். அதை முதலில் மனதில் வைத்துக்கொண்டு என் மேல் முழு நம்பிக்கை வைத்துவிடு. உன் காரியங்கள் செயல்படும். உன் மனக்குரலால் உன் அழுகை இவை அனைத்தும் எப்படி என் காதில் விழாமல் இருக்கும்? என் பிள்ளையே, மனதில் கஷ்டங்களையும் நாளை இப்படி கடத்தை பார்த்து விடலாம் எனக்கு மிகுந்த சோதனையும் அளிக்கின்றது. இதோ இந்த முருகபெருமான் உனக்கு பக்கபலமாக நான் இருக்கின்றேன். என்னை முழுமையாக நம்பு. உனக்கு நிச்சயமாக நான் வழிவகுத்து இதிலிருந்து விடுபட நான் செய்வேன். என் செல்ல குழந்தையே, என் பிள்ளைகளின் கஷ்டம் என் கஷ்டம் அல்லவா? அதை தீர்த்து வைப்பது நான் தான். முருகபெருமானின் வேலை பயத்தை தூக்கி எறி. நீ மகிழ்ச்சியாக இரு, நிம்மதியாக இரு. என்னுடைய அருளும் ஆசையும் எப்போதுமே உண்டு. நான் சொல்கிற அருகுறைப்படி நடந்து கொண்டால் உனக்கான வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றிகளை அடுக்கடுக்காக பல வெற்றிகளை சந்தித்து கொண்டுதான் இருப்பாய். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நிதானமாக செயல்படு. இதைதான் நான் பலமுறை உன்னிடம் தினம் தினம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். ஒவ்வொரு செயல்களை செய்யும் போதும் முதலில் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் பிறகு நிதானமாக செய்ய வேண்டும். அப்படி செய்தால் உனக்கான சாதகமாக தான் எல்லாம் நிச்சயமாக நடக்கும். பிறகுவாய் என் குழந்தையே, வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு அழைத்து விடுவாய். இது முருகபெருமானின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. இதைதான் சொல்கின்றேன். உன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்கின்றேன். நான் சொல்லிவிட்டேன் அல்லவா? இதை கேட்டு விட்டாய் அல்லவா? என் செல்ல பிள்ளை அழக்கூடாது. நான் சொல்வதெல்லாம் நான் சொல்லபடிதான் கேட்டால் உனக்கான வெற்றி நிச்சயமாக வெற்றியாம். உனக்கானது எல்லாம் நடக்கும். ஏனென்றால் இது முருகபெருமானின் அருள் வாக்கு அல்லவா? சத்திய வாக்கு. உனக்காக நிச்சயமாக நல்லது நடக்கும். ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா. நல்லதே நடக்கும். எப்போதுமே என் குழந்தைக்கு முருகனின் ஆசீர்வாதம் உண்டு.